வவுனியால ஒரு மனைவியை தன்னுடைய கணவன் கழுத்தோட வெட்டி தலையை எடுத்து ஒரு பேக்கவுண்டுக்குள்ளே போட்டுட்டு போய் சரணடைஞ்சிருக்கிறான் போலீஸில். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகிற 2 சின்ன பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்கப்பா. கிருசிகா, ரஸ்மிலான்னு சொல்லப்படக்கூடியவங்க. ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் இதில் 2-3 விஷயங்களை நாங்கள் கவனிக்கணும். என்னென்னா, அவங்க ஒரு தவறான தொடர்பில் இருந்திருக்காங்களா. தவறான தொடர்பில் இருந்த காரணத்தினால இவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையில் பிரச்சனை வந்திருக்கு. நான் யாரையும் குற்றம் சொல்லணும், இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சொல்கிறதுக்காக கதைக்க இல்லை. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனண்டா இன்றைக்கு அந்த சின்ன தங்கச்சிமார்கள், அந்த சின்ன பிள்ளைகள உயிர் மறுபடியும் வராதே. நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்திருக்கப்ப, அதுவும் வவுனியால. சரி, என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த மனைவி ஆசிரியர், ஒரு டீச்சர். அவங்க ஒரு, அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிவந்திருக்கிற விஷயம், இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை பொய்ன்றது தெரியா. சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கட இலங்கை நாட்டில் 2 துன்பமான சம்பவங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, 2 தங்கச்சிமார்கள், ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொரு விஷயம், அது முல்லைத்தீவில் நடந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, வவுனியாவில் கணவன் தன்னுடைய மனைவியை, மனைவி ஒரு டீச்சர், ஆசிரியர் வேறு, தலையோட வெட்டி தலையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிருக்கு. எவ்வளோ ஒரு துன்பமான விஷயம் என்று பாருங்க. இதை கேட்கும்போது ஐயோ சாமி, எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குதுடாப்பா. உண்மையாகவே இதை தான் நம்ம கதைக்க போகிறோம். என்னப்பா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, முல்லைத்தீவில் ஒரு கேணி உண்டு போல். ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கேணியில் தண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போட்டோ எடுக்கிறதுக்கு போய் இருக்கிறாங்க 2 தங்கச்சிமார். அதுவும் பள்ளிக்கூடம் போகிற ஒரு 2 சின்ன பிள்ளைகளப்பா. ரொம்ப கவலையாக இருக்கேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, எவ்வளோ அழகாக வாழணும். இப்போ எங்கட வீட்டில் ஒரு 2 தங்கச்சிமார் இறந்து போயிருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இன்றைக்கும் அவங்களோட குடும்பம் அதே மாதிரி தான் கவலைப்படுவாங்க. அப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த சிசிடிவி வீடியோவையும் நான் பார்த்தேன். என்ன செஞ்சுருக்காங்கன்னா, போட்டோ எடுக்கிறாங்க அந்த தண்ணியில், அந்த கேணியில் கொஞ்சம் தாழ்ப்பம் போல் தவறுதெல்லாம் அப்படியே அவங்கள அந்த பக்கமாக போகிறாங்க. இல்லை, இன்னொரு அக்கா தான், அவங்க கொஞ்சம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது தெரியுது. அவங்க அதை போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க காப்பாற்றுறதுக்கு வராங்க. ஆனால் அவங்களால முடியலை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க, முடியாத அளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னுடா, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக தயவு செய்து அந்த மாதிரியான ஆபத்தான வேலைகளை செய்யாதீங்க, தயவு செய்து. அதே போல் இந்த இப்போ கூடுதலாக இப்போ இருக்கிற பிள்ளைகள், பொடியன்மார்கள் எல்லாம் இந்த டிக்டாக் செய்கிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுறாங்க. ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறதுக்கு, சில ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் விருப்பப்படுறாங்க. நான் குறை சொல்லலை, விருப்பம் தான். நாங்கள் பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் விருப்பம் போல் சந்தோஷமாக வாழணும்ன்றது தான் விருப்பம். ஆனால் அதுக்காக சில மாதத்துக்கு முதல் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மட்டக்களப்பில் அதே ஒரு கோவில் ஒன்று தான் நினைக்கிறேன். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கேணி மாதிரி ஒரு பகுதியில் டிக்டாக் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 பொடியன்கள் சேர்ந்து போய் தவறி விழுந்து இறந்து போயிட்டானு. பெரிய கவலையாக இருந்துச்சு. அதே போல் தான் இன்றைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகிற 2 சின்ன பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்கப்பா. கிருசிகா, ரஸ்மிலான்னு சொல்லப்படக்கூடியவங்க. ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் இதில் 2-3 விஷயங்களை நாங்கள் கவனிக்கணும். என்னென்னா, அந்த கேணி இருக்குது தானே, அதில் ஒரு மனுஷரை, ஒரு மனிதனை தாக்கக்கூடிய ஆழத்துக்கு ஏன் அந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறீங்க? அது ஒரு விஷயம். சில நேரத்துக்கு ஏதாவது கோவில் சம்பிரதாயம் இருக்காண்டெல்லாம் எனக்கு தெரியா, ஆனால் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் அந்த கேணி உள்ளுக்கு போய் தாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குண்டா என்ன செய்யணும்? ஒரு போட் போடலாம். போட் போட்டிருக்காங்களா போடலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் போட், ஒரு எச்சரிக்கையான ஒரு போட் போடலாம். அது உள்ளுக்கு போகாதீங்க, ஆபத்து, ஆழமான பகுதி. சில நேரத்துக்கு அந்த தண்ணி உள்ளுக்கு அந்த நீரில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு போயாவை போடலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், எங்கட தேசத்தில் பாருங்கள், நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுறோம். என்னண்டா, இப்போ சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலேருந்து, சுவிஸ்லேருந்து, கனடாவிலேருந்து, அமெரிக்கா, அங்கங்கேருந்தெல்லாம் வராங்க. சின்ன பிள்ளைகள் கூட இந்த கடலில் குளிக்கும்போது நல்ல ஆழமான பகுதிக்கெல்லாம் நீந்தி போயிட்டு வராங்க. நானே பார்த்துருக்குறேன் நிறைய தடவை. வயசு போன ஆன்டிமார், நிறைய சுற்றுலா பயணிகள், வெள்ளக்காராக்கள்லாம். ஏனண்டா அவங்களோட நாட்டில் இந்த ஸ்விம்மிங், நீச்சல் பயிற்சி அங்கே சாதாரணமாக பழக முடியும். அவங்க பழகுறாங்க. எங்கட பெற்றோர்களை சின்ன பிள்ளைகள் தானே அதுபோல் நினைக்காம இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் நான் நினைக்கிறேன் திருவோணமலையில் கூட இருக்குது. வல்வெட்டி துறையிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீச்சல் பயிற்சி பொடியன்மார்கள், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பழக்கக்கூடிய இடம் இருக்குது. அதே போல் எல்லா இடங்கள்லையுமே இருக்கணும். எல்லா இடங்கள்லையுமே இது போல் ஸ்விம்மிங் பூல், நீச்சல் பயிற்சிகள்லாம் கொடுக்கணும். பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளணும். இல்லை என்றால் அதை உருவாக்குங்க ஐயா. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லைன்னு. நான் யாரையும் குற்றம் சொல்லணும், இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சொல்கிறதுக்காக கதைக்க இல்லை. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனண்டா இன்றைக்கு அந்த சின்ன தங்கச்சிமார்கள், அந்த சின்ன பிள்ளைகள உயிர் மறுபடியும் வராதே. எவ்வளோ கவலையாக இருக்குன்னு. கட்டாயம் அவர்களினுடைய உயிர்
அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வேணும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னொரு சம்பவம், இதுவும் ஒரு மோசமான சம்பவம் ஐயா. எனக்கு இதை கேட்கும்போது இவ்வளோ வவுனியால ஒரு மனைவியை தன்னுடைய கணவன் கழுத்தோட வெட்டி தலையை எடுத்து ஒரு பேக்கவுண்டுக்குள்ளே போட்டுட்டு போய் சரணடைஞ்சிருக்கிறான் போலீஸில். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சினிமாவில் தான் பார்ப்போம், நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்திருக்கப்ப, அதுவும் வவுனியாவில். சரி, என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த மனைவி ஆசிரியர், ஒரு டீச்சர். அவங்க அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிவந்திருக்கிற விஷயம், இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை பொய்ன்றது தெரியா, அவங்க ஒரு தவறான தொடர்பில் இருந்திருக்காங்களா. தவறான தொடர்பில் இருந்த காரணத்தினால இவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையில் பிரச்சனை வந்திருக்கு. இது சகஜமாக நிறைய குடும்பங்களில் வாருது. அதன் பிற்பாடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் யாரோ ஒரு மூன்றாவது நபர் கணவருக்கு தன்னுடைய, அதாவது இந்த கொலை செய்த கணவரினுடைய மனைவி யாரோ ஒரு நபரோடு இருக்கிற போட்டோ புகைப்படங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார். இதை பார்த்தோன்னு கோபம் வந்து மனைவியினுடைய தம்பிக்கு சொல்லியிருக்கிறார். அதன் பிற்பாடு மனைவியோட வாய்த்தக்கம் வந்து போட்டுட்டேர், கொலை பண்ணிட்டேர். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஏஐ டெக்னாலஜின்றது இருக்குது. இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த சூழ்நிலையில், இந்த ஜெனரேஷனில் நான் ஒரு பெண்ணோட இல்லாட்டி நான் வேறு ஏதாவது ஒரு ஆணோடையோ ஏதோ ஒன்று தவறான முறையில் நான் நடந்து கொள்வது போல் சித்தரிக்கலாம். ஏஐ டெக்னாலஜியை வச்சு அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் உடனே நம்பாதீங்க எதையுமே. அவங்க யார் தவறு பண்ணினாங்களோ பண்ண இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதனால் உடனே நம்ப வேண்டாம். அதில் மிக மிக கவனமாக இருங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் கணவன் இன்னொரு மனைவி இருக்கிறாங்கண்டா எங்களுக்குள்ளே தான் புரிந்துணர்வு இருக்கணும். ஒரு மூன்றாவது நபர், இன்னும் ஒரு நபர் எங்களை பற்றி ஏதாவது ஒரு தவறு சொல்கிறாங்கண்டா அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அதை முழுமையாக நம்பி சில விஷயங்களை கோபப்பட்டு செய்யாதீங்க. ஏனண்டா நாங்கள் பெரியணும், நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும்ன்றது தான் அடுத்த ஒரு அயலில் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, ஒரு மூன்றாவது ஒரு நபரினுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் தயவு செய்து இன்னொன்று, இந்த பூமியில் இந்த தேசத்தில் தவறே பண்ணாமல் யாருமே இல்லை ஐயா. அதனால் முதலாவது மன்னிப்பு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு விருப்பப்படுங்க. கோபம் வரந்தா இல்லை என்று சொல்ல இல்லை, முடியலண்டா பிரிஞ்சு போங்க. ஒருத்தரை பாருங்க, யோசிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கும்போது கழுத்தோட இதை வெட்டி தனியாக எடுத்தா அந்த வலியும் வேதனையும் துன்பமும் எங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? அதனால ஜோசிங்க, தயவு செய்து ஒரு தடவைக்கு 1000 தடவை ஜோசிங்க. இன்றைக்கு கணவனும் சிறைச்சாலை உள்ளுக்கு, ஜெயில் உள்ளுக்கு, மனைவி உயிரோட இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கு பாருங்க, யுத்தத்துக்கு முதல் நாங்கள் எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக கதைக்கிறதுக்கு, எங்களுக்காக போராடுறதுக்கு சில பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்னதான் போதைக்கு அடிமையாகினாலும், நாங்கள் என்னதான் தவறான கொலை செஞ்சாலும், என்னதான் கொள்ளையடித்தாலும், என்னதான் செஞ்சாலும், எங்கட சமுதாயம், எங்கட மக்கள், எங்கட சொந்தங்கள் சீரழிஞ்சு போகிறத வாய்ப்பாத்து கொண்டிருக்கிறதுக்கு தான், முக்கியமான காவல்துறையாக இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும், வாய்ப்பாக்குறதுக்கு தான் எங்கட தேசத்தில் சூழ்நிலைகள் இருக்குது. அதனால நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு நாங்கள் தான் சரியான முறையில் வாழணும் ஐயா. தயவு செய்து இது போல சம்பவங்களை செய்யாதுங்க. ஒரு உயிரென அதே போல் அந்த 2 தங்கச்சிமார் குளிக்க போய் முல்லைத்தீவில் இறந்து போயிட்டாங்க. அதுவும் துன்பமான விஷயம். சில நேரத்துக்கு நான் கதைக்கிறதுல தவறு இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அப்படி ஏதாவது நான் கதைக்கிறதுலையும் தவறு இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த 2 பள்ளிக்கூடம் போகிற 2 தங்கச்சிமார்கள் இறந்து போனதை நினைக்கும் போது அவ்வளோ கவலையாக இருந்துச்சு, அவ்வளோ துன்பமாக இருக்குது. இன்றைக்கு அவங்களோட குடும்பத்தில் எவ்வளோ துன்பப்படுவாங்க, எவ்வளோ கவலைப்படுவாங்க. அதே போல் அந்த மனைவியை, டீச்சரை கணவன் வெட்டி கொண்டிருக்கான், அதுவும் எவ்வளோ துன்பமான விஷயம். தயவு செய்து ரொம்ப துன்பம். மாறுங்க ஐயா, மாறுங்க. தயவு செய்து மாறுங்க. ஒரு மனுஷன் கொலை செய்கிற அளவுக்கு தைரியம் வருதுண்டா, எங்கே போய் நான் இதெல்லாம் சொல்கிறது, எங்கே போய் கதைக்கிறது? ரொம்ப பிழையான விஷயம், ரொம்ப பிழையான விஷயம். நன்றி சொந்தங்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.